தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/4/2025 புதன்கிழமை, மகம் நட்சத்திரம், மதியம் 12:21 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னால அகரவரிசைப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யலாம்ங்கிற பற்றி முன்னொரு கருத்தை சொன்னேன். அயலாருடன் நட்பு கொள்வோம், ஆனாவுக்கு ஆவண்ணாவுக்கு ஆக்கியதை பகிர்ந்து உண்போம், இல்லாதவர்களிடம் உறவு பேணுவோம், ஈகை மனத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். ஈகை இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னு ஒரு குறள். ஈகையோட வாழ மனசு கற்றுப்போம். பிறகு உதவும் குணம் நமக்கு இயற்கையில் இருக்கணும். உழைப்போருக்கு ஊதியம் கொடுப்போம், ஊதியம் கொடுக்காம வேலை வாங்கிக்க கூடாது. அது மாதிரி ஊர் பெருமை போற்றுவோம், நம்ம ஊர் பெருமையை சொல்லணும். அதுக்காக தஞ்சை வாணன், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களெல்லாம் ஊர் பேரை வச்சாங்க. எங்கள் ஊர்க்காரர் கூட ஒரு அழகாபுரி அழகப்பன் கதை எழுதினார். அதான் அவருடைய ஊர் பேரை அவர் வச்சிருந்தார். கேட்டேன், ஊர் பெருமை வெளியுலகத்துக்கு தெரியணும் அப்படிம்பார். அது மாதிரி ஊர் பெருமை போற்றுவோம், நம்ம ஊர் பேரை நம்ம காப்பாற்ற வேண்டும், அந்த பெருமையை போற்ற வேண்டும். அடுத்து, எளியவர் வாழ்வில் ஒளி ஏற்றுவோம், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவணும். இப்ப நிறைய சங்கங்கள் எல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஏஎன்னாவுக்கு. அதுக்கு அடுத்து ஐயன்னா, ஐயமில்லாத வாழ்வை அமைப்போம். ஐயமில்லாத வாழ்வுனா சந்தேகம் இல்லாத வாழ்க்கை, எதுலையுமே சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது சகல இடத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட உண்டு. ஐயமில்லாத வாழ்வை அமைப்போம், ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்வோம், ஓடியாடி மகிழ்ச்சியாய் இருப்போம் அப்படின்னு ஒரு அற்புதமான வரிகள். இதெல்லாம் வைர வரிகள். இது மாதிரி சொர்க்கம் நரகத்துக்குள்ள வேறுபாடு கூட கண்ணதாசன் ஒரு முறை சொன்னாரு. அதை பற்றி உங்களுக்கு பிரிதொரு முறை உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி, வாழ்க்கை மகிழ்ச்சியாக நாம் அமைத்துக் கொள்ள இது போன்ற ஒரு செயல்களை எல்லாம் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி ஆக்க நிலை ஏற்படுகின்ற நாள். இன்று தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செயல்படுவீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கும், வருமானம் பெருகும், தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. அதிகார பதவி கூட உங்களுக்கு கிடைக்கலாம். 11ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதனாலே தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி. இதுவரை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் இன்றைக்கு கிடைக்கும். அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் தரும் தகவல் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் குரு, 7, 10 அதிபதி குரு 12. எனவே பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். நாட்பற்ற நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். சுப விரயங்கள் ஏற்படும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து மற்றவர்களிடம் உங்களை பெயர் எடுத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, 10ல் ராகு இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்துவிட்டார். நேற்று முதல் உங்கள் ராசிக்குள் செவ்வாய் அது நீச்சம் பெற்றிருக்கிறார். நீச்சம் பெற்றிருக்கும் அந்த செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிகிறது. அப்ப அஷ்டமத்து சனியோடு இந்த சனி செவ்வாய் பார்வையும் இருப்பதனாலே மிக 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 நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். யாரிடமும் எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் எதை செய்தாலும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும். உறவினர்களிடம் பழகின்ற பொழுது கூட கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். விரயங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். இது செய்தாலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுகிறது என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டுதான் செல்லும். என்ன இருந்தாலும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க இன்று அனுமனை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. எனவே நட்பு வட்டம் விரிவடையும். நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். நிதி பற்றாக்குறை அகலும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை பதிவதனாலே உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். பொதுவாக உத்தியோகம் பார்க்கும் இடத்திலே உங்கள் கை ஓங்கும். இந்த நாள் நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அது படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது கல்யாணம் சம்பந்தமாகவோ எந்த முயற்சியில் நீங்கள் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குருவின் பார்வை 2 பதிவதால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், ஒற்றுமை பலப்படும். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். பொது வாழ்வில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். குரு பார்வை இருக்கிறது. கலக்கம் வேண்டியதே இல்லை. கவலைகள் உங்களை விட்டு அகன்றோட போகின்றது. நினைத்தது நிறைவேறும். மனக்கசப்புகள் மாறும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அரசு வழியிலும் உங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இந்த நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்திலே சனி. முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வரப்போகிறது. என்ன இருந்தாலும் நீங்கள் எதையும் திருப்தியாக என்று செய்ய இயலாது. பகைக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை உறவினர்களும் விரும்புவார்களா என்பது சந்தேகம்தான். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் ராகு சுக்கிரனோடு இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். எனவே அதிகாரிகளை அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் கோபத்தை அவர்களிடம் காட்ட வேண்டாம். பொறுமையை கடைபிடித்தால் பெருமை சேரும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இடையூறு சக்திகள் அதிகரிக்கின்ற நாள். எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகையாகலாம். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் வந்து அலைமோதும். செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். மருத்துவ செலவும் உண்டு. மனக்கலக்கம் தரும் விதத்தில் வேறு செலவுகளும் வீடு விரயங்களும் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இன்று புதன்கிழமை என்பதனாலே பெருமாள் இலக்குமி அனுமனை வழிபட்டால் பெருமைகள் சேரும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். மாமன் மைத்துன வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. இல்லத்தில் உள்ளவர்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வீர்கள். அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முன் வருவீர்கள். சுகஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் என்று கருத்தில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பணியில் இருந்த தொய்வு அகலம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை என்பதனாலே பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக வரும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பண நெருக்கடியிலிருந்து மீளுவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் எதையெல்லாம் திட்டமிட்டு வைத்திருந்தீர்களோ, நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெற மதியத்திற்கு மேல் ஒவ்வொன்றாக நடைபெறப் போகின்றது. இந்த நாள் மிகுந்த யோகமான நாள். சுக்கிர பரிவர்த்தனை ஏற்படுகின்ற நாள் என்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வருகின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.